ராகவும் அபியும் வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்து 2 பேரும் வந்து புத்தாண்டை வந்து கொண்டாடினதை தாங்க முடியாமல் வந்து அப்படியே தாங்கவே முடியல. முரளியால் செமைய டென்ஷனாக நினச்சி பார்த்து அப்படியே வந்து அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அவரால் தூங்கவே முடியல. உடனே வந்து அஞ்சலி நடுவில் எழுந்து கேட்குறாங்க, என்ன ஆச்சுங்க? ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே நைட்டெல்லாம் தூங்காமல் டென்ஷன் ஆகிருக்காரு. காலையில் வந்து சுந்தரி கேட்குறாங்க, என்னாச்சு? நேற்று நைட்டு அபிக்கு ஏதோ சர்ப்ரைஸாக சொல்ல போகிறேன்னு சொன்னேன், எல்லாரையும் கூட்டின்னு வந்து நின்னேன், அப்போ ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன டென்ஷன் ஆகாதீங்க, அப்படியே செம்ம கடுப்பில் இருக்காத்த அப்படின்னு சொன்னோன்னே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேறு என்ன ஆச்சு? நைட்டு போய் பார்த்தா அந்த ராகம் வந்து அபிக்கு சர்ப்ரைஸாக வந்து ஏதோ வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படியே சிரிச்சு பேசுகிறாங்க. என்னால் தாங்கிக்கவே முடியல. ஓ, இதுதான் உனக்கு தெரியுமா? நேற்று நைட்டு ராகவ் வெளியே கூட்டிகிட்டு போனான் அபியை. 2 பேரும் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அந்த விஷயத்த நானும் பார்த்தேன். உங்ககிட்ட சொன்னால் நீ டென்ஷன் ஆகிடுவது, எதுவும் சொல்ல. ஏன் அத்தை என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்க? அப்போவே அதை தடுத்துருப்பேன்ல. தடுக்கலாம் முடியாது, அவங்க வெளியே போயிட்டு வந்தோடனே தான் எனக்கே தெரியும் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த ராகவை நான் சும்மா விட்டது தப்பாக போச்சு, இவனை ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும். கொஞ்ச நாளையே அபி மனசில் இடம் பிடிச்சிடும் போட்டிருக்கே. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோமே. 2 பேருமே கான்ட்ராக்ட் விஷயமா பேசி தானே வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடக்குது? அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியலப்பா. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ராகவன்னு அப்படியே வந்து அபி மேலே பாசம் இருக்க மாதிரி நடந்துக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் அவன் ஆஃபீஸில் நடந்த விஷயமா தான் இருக்கணும் எனக்கு தோணுது. இதை இப்படியே வளர விடக்கூடாது அத்தை. எப்படியாவது இதை உடனே வந்து நிறுத்தியே ஆகணும். இதை ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து கிள்ளி எரிஞ்சால் தான் நிம்மதியாக இருக்கும். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காரு. நினச்சி பார்க்குறாரு. ராகவ் அப்படியே சுற்றி வந்தது நினச்சி பார்த்து நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். இதே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. எல்லாருமே வந்து ராகவ் வந்து அபிக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தோம். அதே டைமில் அபிக்கு வந்து வாழ்த்து சொன்னதையும் வந்து நம்ம அனு சொன்னோன்னே எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு வந்து செமையாக டென்ஷனாக முரளி அப்படியே தாங்க முடியாது நின்றுட்டுருக்காரு. என்னங்க நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. ஏன் ஏதாவது நான் கருத்து சொல்லி ஆகணுமா? என்னை நிம்மதியாக விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. உடனே வந்து எல்லாருமே வந்து செமையாக வந்து பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அஞ்சலின்னு சொல்லிட்டு, என் அக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்படி மூஞ்ச காட்டுறீங்க, என்ன நினச்சிருக்கோம் மனசுலன்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து அப்படியே வந்து போகிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகிறாரு. ஒன்று எல்லாரும் தடுக்கிறாங்க. இதை பார்த்து அபி வந்து வந்து குட்டி பாஸ் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு. அஞ்சலி அக்கா மேலே அப்படி எரிஞ்சு விடுறாரு. அஞ்சலி அக்காவுக்கு பாப்பா வயிற்றுக்கு தெரியுமா தெரியாதா? இப்படி தான் அவங்கக்கிட்ட எரிஞ்சு விடுறதா? இதை கேட்க தான் செய்வாங்க யாராக இருந்தாலும் அப்படின்னு. அபி ப்ளீஸ் அபி அமைதியாரு, அவர் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாரு, அதுக்காக எல்லாரும் அவர் போட்டு திட்டுவீங்களா அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அக்கா, நீங்கள் என்ன தான் உங்கள் புருஷன்னு சொல்லிட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் அவர் பண்ணதுக்கு தப்பு தான். எப்போவுமே உங்ககிட்ட இப்படி தான் மோசமாக நடந்துக்கிறாரு. இந்த மாதிரி ஆள் இருந்தால் அப்படி டென்ஷன் தான் ஆகுது. யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உண்மையிலே சொல்கிறேனே, இந்த மாதிரி ஆளை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது. அவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு பார்க்காம இப்படி பண்ணுறீங்க. சரி நீங்களாம் ஒரு மனுஷனா அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். அபி நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, அவள் ஓவராக ஒன்றும் பேசுகிறா, கரெக்டாக தானேக்கா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் சப்போர்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து முருடியால் தாங்கிக்க முடியல. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? நான் பண்ணது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கு தான் எல்லோரும் வரைஞ்சிக்கிட்டுன்னு வந்துடுறீங்களா? நான் பண்ணது தப்பே கிடையாது, சும்மா ஓவராக பண்ணாதீங்க எல்லாரும் அப்படின்றாங்க. இப்போ பார்த்தீங்களா, அவர் இப்போ கூட தப்புன்னு சொல்லி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ஆகாஷ் வந்து ஆமாம் இவர் எப்போவுமே இப்படி தான் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டே போகிற, என் புருஷனை பற்றி இது பாரு யாராவது சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து கோச்சிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரிங்க, நீங்கள் என் மேலே கோவப்பட எல்லா உரிமையும் இருக்குது, ஆனால் எல்லாரும் இதை வந்து வேறு மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு அப்படி யோசிக்கிறாரு. ஐயோ இது வேறு மாதிரி ஆகிடும் போட்டிருக்கே, இதை விடவே கூடாது. சாரி அம்மாம்மா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்க. சரிங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து அஞ்சலி கோவமாக இருக்கிறதால எல்லாருமே ஓடி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் அஞ்சலி சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. இங்கே பாடுறா, எப்படினாலும் என் புருஷனை ரொம்ப மோசமாக தான் நடத்துறீங்க, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்கிட்ட அவர் திட்டுறதுக்கும் கோவப்படுறதுக்கும் எல்லா உரிமையும் எனக்கு இல்லை. கோவப்பட்டார், இப்போது சாஃப்டாக அப்படி குழந்த மாதிரி பேசுகிறாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்களுக்குலாம் தெரியும்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு அழுறாங்க. உடனே ஓடி வந்து எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அபி வந்து சரி விடுங்கக்கா எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க. இல்லை அபி எல்லாரும் சேர்ந்து பேசும்போது அவர் மனசு கஷ்டப்படும்ல அப்படின்றாங்க.